Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம reverse bits அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. So ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா reverse the bits of an 32-bit unsigned integer அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 32-bit இந்த ப்ராப்ளமோட கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்களேன், 2 power 32 வரைக்கும் போகுது. அப்ப இன்டிஜரோட அட்மேக்ஸ் ரேஞ்ச் என்னது நம்ம பார்த்ததுல. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இன்டிஜரோட ரேஞ்சே நீங்க பார்த்தீங்கன்னா அட்மேக்ஸ் -2 power 31ல இருந்து 2 power 31 minus 1 வரைக்கும் தான் இன்டீஜர். அப்ப லாங்னு நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு 2 power 63 வரைக்கும் அது அலோவ் பண்ணுது. அப்ப 2 power 32 எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? லாங்குள்ள வரும். அப்போ ஒரு லாங் டேட்டா டைப்ல நமக்கு இன்புட் வருது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் 32 பிட் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 32 பிட் வரைக்கும் போக வேணாம், ஜஸ்ட் ஒரு 32 பிட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிவர்ஸ் பிட் பண்ணணும். அதாவது இப்ப 0 அப்படின்னா 0வோட 32 பிட் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணாலும் 0 தான் கிடைக்குது. ஸோ அவுட்புட் 0. இப்ப 3 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3யோட பைனரி ரெப்ரசன்டேஷன் இது. கரெக்டா? ஸோ இங்க 2ங்கிற இந்த பிளேஸ்லயும் 1ங்கிற இந்த பிளேஸ்லயும் மட்டும்தான் இருக்கும். 8421 படி பாத்தீங்கன்னா 2 power 0லயும் 2 power 1லயும் மட்டும்தான் 1 இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க 1 இருக்குன்னா கொண்டு வந்து 31st பிட்ல, ஏன்னா 32 ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டாங்களா, இது 0 பிட் ரெப்ரசன்டேஷனா 0 1 2 3 அப்படி இருக்குமா? அப்ப 0ல 1 இருந்ததுன்னா அதை நம்ம எங்க செட் பண்ணணும்? போய் இங்க 1ல செட் பண்ணுங்க. அடுத்தது இங்க 1ல 1 இருந்ததுன்னா போய் 30th பிட்ல போய் செட் பண்ணுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே 32 பிட் நம்மளால எழுத முடியாது, ஜஸ்ட் ஒரு 8 பிட் ரெப்ரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து 0 0 0 0 1 0 இல்ல 1 இங்க போட வேணாம். ஸோ 1 வந்து எங்க போடலாம்னா இங்கேயே போட்டுருக்கலாம். 0 0 1 1 1 இப்படி வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ அதோட பிட் வைஸ் இதோட வேல்யூஸ் எழுதணும்னா பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 and 7. ஓகே, இப்போ நான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் என்ன பண்ணிக்க போறேன்? 0வா வச்சுக்க போறேன். இந்த 8 பிட்டுமே இப்போதைக்கு இனிஷியலா 0. சரி ஓகே, 1 2 3 4 5 6 7 8 பிட்டும் இனிஷியலா 0. நான் முதல்ல என்ன செக் பண்ண போறேன்? ஸோ இங்க 0th பிட்ல இருந்து பார்க்க போறேன். ஓகே, இந்த 0th பிட்ல 1 இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல செக் பிட் பண்ணணும். இந்த செக் பிட் எப்படி பண்றதுங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தாச்சு. திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் அதைவே நம்ம சொல்றதுக்கு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த பிட்ல 1 இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிட்ல 1 இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல 1 இருக்கு? ஸோ நமக்கு இங்க 0th பிட்ல 1 இருக்கு. கரெக்டா? ஸோ 0 and x வைஸ் பார்த்தோம்னா 0th பிட்ல 1 இருக்கு. அப்ப இங்க 0ல இருக்குன்னா இப்ப இது ஒரு 8 பிட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணணும்? 7 வரைக்கும் போகுமா? எனக்கு இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது? 0ல வந்தா நான் எப்படி போய் 7 கொண்டு வர்றது? 7 - 0ன்னு சொல்லலாமா? 7 - 0ல போய் செட் பண்ணுங்க அப்படின்னா என்னது? 7 - 0னா 7th பொசிஷன். அப்ப 2 power 7னா இந்த இடத்துல எனக்கு செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன செட் பண்ணலாம்? 1 செட் பண்ணிடலாம். ஓகே, எப்படி செட் பண்ணலாம்? ஆன்சர் கூட 2 power 7 2 power 7னா இங்க மட்டும் 1 வந்து மத்த எல்லா இடத்துலயும் 0 வர்ற மாதிரி அந்த நம்பர் 2 power 7 எடுத்துட்டு ஆர் பண்ணோம்னா இங்க மட்டும் 1 செட் ஆயிரும், மத்த எல்லா இடத்துலயும் 0 இருக்கும். சரி ஓகே, அடுத்தது இங்க செக் பண்றேன். இங்கேயும் 1 இருக்கு. இங்க 1னா எந்த பொசிஷன்? பொசிஷன் 1. பொசிஷன் 1னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரைட் மோஸ்ட் பொசிஷன் என்னது? 7 - 1ங்கும் போது 6. அப்ப இந்த 6th பொசிஷன்ல, கரெக்டா? அப்ப இந்த 6th பொசிஷன்ல போய் 1ன்னு செட் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகே, 6th பொசிஷன் என்னது? 2 power 6. அப்போ சேம் இங்க 1 இருக்கிற ஒரு நம்பர் எடுத்து ஆன்சர் கூட ஆர் ஆப்ரேஷன் பண்ணோம்னா, ஆர் ஆப்ரேஷன் நான் சொல்றது ஆர் ஆப்ரேஷன் பண்ணோம்னா இப்ப நமக்கு இங்கேயும் 1 செட் ஆயிரும், மத்த எல்லாமே 0வா இருக்கும். ஓகே, திரும்ப இங்க செக் பண்றோம். இங்கேயும் 1 இருக்கு. அப்ப இங்கேயும் 1 இருக்கு அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன்? இது வந்து ஏ, நான் வந்து இது வந்து ஆன்சர் வேரியபிள். ஓகே, இங்கே 1னா செகண்ட் பொசிஷன் டோட்டல் பிட் எவ்வளவு? 7 தான் லாஸ்ட் பொசிஷன். 7 - 2 அப்படின்னு பண்ணீங்கன்னா 5. அப்ப 5th பொசிஷன்ல போய், ஏன்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் பொசிஷன் 5th, அந்த பொசிஷன்ல போய் 1 செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 0 0 0 0 0 0 0 அது கூட ஆர் பண்ணோம்னா நமக்கு இங்க 1 செட் ஆயிரும், மத்த எல்லா இடத்துலயும் 0வா இருக்கும். சரி ஓகே, இப்போ இங்க செக் பண்ணும்போது இங்க 0 தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்ல. இங்க செக் பண்ணும்போது 0 தான் இருக்கு, இங்க செக் பண்ணும்போது 0 தான் இருக்கு, இங்க செக் பண்ணும்போது 0 தான் இருக்கு, இங்க செக் பண்ணும்போது 0 தான் இருக்கு. அப்போ இந்த பிட் ரெப்ரசன்டேஷன்ல எனக்கு ஃபைனலா இங்க பாருங்க 1 1 1, மீதி எல்லாமே 0வா இருக்கா? அவ்வளவுதான். இப்படிதான் நான் பிட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு 8 பிட் ரெப்ரசன்டேஷன்ல ஜஸ்ட் 8 பிட் மட்டும் இருக்கிற மாதிரி இண்டெக்ஸ் வந்து 0 to 7 வரைக்கும், ஏன்னா 0th பொசிஷன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம், அது வரைக்கும் வச்சு பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்து இது லாங் வேல்யூன்னு நம்ம சொல்லியாச்சு. இது எப்படி பண்ணலாம்னா
முதல்ல லாங் ஆன்சர் ஈக்குவல் டு 0ன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம், ஏங்கிறது நான் யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஃபைன். இப்போ வந்து 32 பிட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ 32 பிட்னா 0லேருந்து பார்க்கும்போது 31 பிட்டு தான். I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 31 தான். ஏன்னா 32ங்கிற பொசிஷனில் இல்லை. இங்கேருந்து நம்ம 0 வைஸ் கால்குலேட் பண்ணோம்னா 0, 1 அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா இது 31 பொசிஷன் தான். ஓகே. தென் I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் என்னது, I0, I less than or equal to 31, I plus plus ஓகே. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், செக் பிட் பண்ணணும். அந்த 0th பொசிஷனை செக் பிட் பண்ணணும். இஃப் a and 2 power I, ஓகேவா? ஸோ ஏ அண்டுங்கும்போது இது ஏங்கிறது லாங்கு. அப்போ இந்த ஒன்னுங்கிறது என்னவா இருக்கணும், லாங் வேல்யூஸா இருக்கணும். லாங் வேல்யூஸா நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். ஸோ ஏ அண்டு 1, இதுல கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதுல கிடைக்கிற ஆன்சர் செக் பிட் எப்படி பண்றது, கிரேட்டர் தென் 0வா இருந்தா அங்க 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்க 1 இருந்தா என்ன பண்ணணும், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ஆஃப் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ஆன்சர் ஆர் வித் என்ன பண்ணணும், அந்த 2 பவர் ஐ கூட நம்ம பண்ணணும். 2 பவர் ஐனா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆர் பண்ணியாச்சா? பட் ஆனா கரெக்டா அந்த பொசிஷன்ல 0ன்னு கிடைச்சா 0th பொசிஷன்ல பண்ணணுமா, இல்ல 31 மைனஸ் ஐஎத் பொசிஷன்ல பண்ணணுமா? 31 மைனஸ் ஐஎத் பொசிஷன்ல பண்ணணும். கரெக்டா? அப்ப 31 மைனஸ் ஐஎத் பொசிஷன் இந்த பொசிஷன்ல நான் பண்ணிட்டேன். ஃபைனலா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஆன்சர். ஓகே. இப்ப பாருங்க, நான் 0லேருந்து 31 வரைக்கும் வச்சிருக்கேன். இப்போ 0th பொசிஷன்ல கிடைச்சா நான் 31 மைனஸ் 0 31th பொசிஷன்ல 1 செட் பண்றேன். இப்போ 5th பொசிஷன்ல கிடைச்சா 31 மைனஸ் 5 அந்த கரஸ்பாண்டிங் பொசிஷன்ல ரைட் மோஸ்ட் பொசிஷன்ல போய் நான் 1 வந்து செட் பண்ணிடுறேன் இந்த ஆன்சர் வேரியபிள்ல. இப்போ 3 கொடுத்து ரன் பண்ணா எனக்கு இந்த அவுட்புட் வரணும். ஸோ முதல்ல நான் 0 கொடுத்தா 0 வருதான்னு செக் பண்ணிடலாமா? 0 கொடுத்தா ரன் ஆகுது, 0 வருது. ஓகே. இப்போ 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தா எனக்கு இந்த ஆன்சர் வரணும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ்ல வருது. ரீசன் என்னன்னா, இங்க பாருங்க, 1ன்னு நம்ம சொல்றோம். 1ங்கிறது இது லாங் வேரியபிள் தானே, நம்ம ஆன்சரை லாங்ல எடுத்திருக்கோம். ஏவும் லாங் தான். அப்ப இது கூட பண்ணும்போது லாங் 1ங்கிறது லாங் வேரியபிள்ல பண்ணுங்க. ஸோ இப்போ எல்ன்னு போட்டீங்கன்னா அது லாங்கா கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி 1ங்கிறது லாங்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு பிட்ஸ் வரைக்கும் இருக்கும், அந்த 1 64 பிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுல போய் கரெக்டா இந்த 31st பிட்ஸை மட்டும் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஆன்சர் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? 3 2 2 1 2 2 5 4 7 2 கரெக்டா இருக்கா? அவ்வளவுதாங்க. கரெக்டா இப்போ நம்ம பிட்டை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரி, ஓகே. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.